தேசம். ஏன் ராசு, ஏன் இப்படி கத்துற? எல்லாரும் தூங்குறாங்கல்ல. பாட்டியோடைய ஆவி குளிச்சிட்டு போகுது. கணா ஏதாவது கண்டிருப்பேன். வா படு. ஏன் முத்தெல்லாம் நனைஞ்சிருக்கு? ஊரே கூட்டிக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? உங்க ஆத்தாவோட ஆவி. என்ன பிள்ளை ஆவி ஈவின்னு மேல ஒன்னையும் காணோம். என்ன இது? நான் தூங்கிட்டு இருந்தேன், மாறு மேல உட்கார்ந்துக்கிட்டு என்ன நீங்க ஆளாளுக்கு உளறிட்டு? பேய் அது பிசாசா? எங்க நான் பாக்குறேன். அந்த கழுவியதான்.
தான்ப்பா எங்க குடும்பத்தை காப்பாற்றணும். கையில இருக்கிறதுக்கு நம்ம எந்த காத்து கருப்பு அண்டது பிடிங்க 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 பிடிங்க. நந்தா, ஒரு டீனா இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில் கேட்குறேன். உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் மைல்ட் டிப்ரெஷன், தட்ஸ் ஆல். இல்லை நந்தா, ஐ நோ யூ டூ வெல் டு பிலீவ் இட். உங்களுக்கு ஏதாவது சைக்காட்ரிக் ஹெல்ப் தேவைப்பட்டால் என்கிட்ட சொல்லுங்கள். ஐ வில் அரேஞ்ச் ஃபார் இட். தேங்க்யூ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஐ கெட் ஓவர் இட் சூன். ஐ ஹோப் யூ டூ சூனர். எஸ் டாக்டர். நந்தா, நம்ம ப்ரொஃபஷனில் மனுஷங்க உயிருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம். டு யூ அக்ரி வித் மீ? எஸ். ஸோ இப்போ ஒரு டீனா சொல்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் அ ஸ்லிப் அப் இன் தட். ஆகாது டாக்டர் ஷா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டு யூ. டாக்டர், அந்த டியூட்டனல் அல்சர் கேஸை டிஸ்சார்ஜ் பண்ணலாம். ஹீஸ் ஆல் ரைட். பண்ணிடலாம். சூச்சர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணியாச்சா? ஆபரேஷன் பண்ற அளவுக்கு ஒன்றும் இல்லையே டாக்டர். நீங்க சாரிம்மா, ஐம் ஸோ சாரி. நீயே டிஸ்சார்ஜ் பண்ணிவிடு. ரத்னா, உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேனே. இன்னைக்கு உங்கள் ஊருக்கார பையன் ஒருத்தனை பார்த்தேன். எங்க ஊருக்காரனா? யாரு? பேர் சண்முகம்னு சொன்னான். சண்முகமா? உன் உறவுக்காரன்னு சொன்னானே. எங்க பாத்தீங்க? எப்ப பாத்தீங்க? லைப்ரரியில் ரெஃபரன்ஸ் ஒர்க் பண்ண போயிருந்தேன். அங்கே என் டைரி மறந்து விட்டு வந்துட்டேன். அவன் தான் எடுத்து கொடுத்தான். அவர் எங்க இருக்காருன்னு ஏதாவது அட்ரஸ் கொடுத்தாரா? இல்லை, எதாச்சும் லைப்ரரியில் மீட் பண்ணது தான். உன்னை பற்றி கேட்டான். நல்லா தெரியும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒன்றும் பேசாமல் அவன் பாட்டுக்கு போயிட்டான். Excuse me, sir. May I come in? எஸ், வா அரவிந்த், வா. டீன் என்ன சொன்னார்? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கர்டசி கால், தட்ஸ் ஆல். போய் சொல்கிறீங்க. அதெல்லாம் விடுப்பா. உங்கள் காதல் விவகாரம் எப்படி இருக்கு? நீ கூட கருப்புசாமிட்டு போய் பர்மிஷன்லாம் வாங்கிட்டு வந்த? பேச்சை மாத்தாதீங்க சார். எங்கள் காதல் நல்லா தான் முடியும். அதுக்கு இல்லைப்பா, கருப்புசாமி விவகாரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இந்த கருப்பசாமியை பற்றி கவலைப்படாமல் தங்களோட காதல் தங்களோட வாழ்க்கைன்னு ஓடி போனவங்களும் நல்லா தான் இருக்காங்க. 48 நாள் கெடுக்கப்புறம் நல்லா தான் இருப்பாங்க. என்ன சொல்கிற? யாரை பற்றி சொல்கிற? அதை விடுங்க சார். ஃபோன் அடிக்குது பாருங்க. டாக்டர் நந்தா ஐயா. டாக்டர் ராபர்ட், சாரி, நான் கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். I'll be with you in a minute. Thank you. அந்த பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணிடுமா? அரவிந்த், உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் தெரியும். லக்ஷ்மி, சண்முகம், அவங்க ஓடி போனது, கருப்பசாமியோட மிரட்டல், 48 நாள் கேடு, எல்லாம் தெரியும். நீ நினைக்கிற மாதிரி அவங்க 2 பேரும் செத்து போயிடல. சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? எனக்கு தெரியாமலா?
இப்போ அவங்க கேர்டேக்கரே நான் தானே. நீங்களா? ம், நானே தான். இப்போ அவங்க இந்த ஊரில் தான் இருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? அவங்க நல்லது. ஏன் பதட்டப்படுற? அவங்க சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்காங்க. இந்த கருப்பசாமி மிரட்டல், 48 நாள் கெடு, இதெல்லாம் அவங்கள ஒன்றும் பண்ணாது. 48 நாள் கெடுவையும் தாண்டி சந்தோஷமாக இருப்பாங்க. நான் உடனே அவங்கள பார்க்கணும். எங்க இருக்காங்க? இப்போ வேண்டாம் ரத்னா, ரீனா உன்ட்ட எதுவும் சொல்லக்கூடாது சொல்லியிருக்கா. இல்ல அரவிந்த், இந்த 48 நாள் கெடு முடியட்டும், நானே உன்னை அழைச்சிட்டு போய் காட்டுறேன். இப்போ அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாவது நீ உன் மனசை மாற்றிக்குவே நினைக்கிறேன். ப்ளீஸ் அரவிந்த், ப்ளீஸ். நான் உடனே அவங்கள பார்க்கணும். என்ன இங்கே கூட்டிட்டு போங்க. நிச்சயமாக கூட்டிகிட்டு போகிறேன். இத்தனை வருஷம் நான் வெயிட் பண்ணதுக்கு நீ கொஞ்ச நாளாவது வெயிட் பண்ணலாமே. மனிதன் கேட்கிறான், அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான்? கதை நான் ஆஸ்திகனானேன், அவன் அகப்படவில்லை. நான் ஆஸ்திகனானேன், அவன் பயப்படவில்லை. ஏன்னா வேலுசாமி என்னல பாட்டு பாடுத? இறைவன் இருக்கானா இல்லையான்னு? அது நம்ம கருப்பு இருக்கிற ஊர்ல. ஆமா, கருப்பு இருக்க ஊர்ல. இன்னும் எனக்கு கண்ணை திறக்கலையே. லாட்டரியில 1 லட்சமோ 2 லட்சமோ விழுந்தா காலாடிட்டு சாப்பிடலான்னு பார்க்குறேன், நடக்கலையே. இருக்க விட்டு பறக்கிறத பிடிக்கிற மாதிரி. ஆமா, ஊர்ல இருக்கவன் பறக்கிறதுலாம் தெரியாது, நான் பறக்கிறது தான் உனக்கு தெரியும். அப்போ ஒன்று செய், நம்ம பேய் கிழவி நகையெல்லாம் ஒழிச்சு வச்சிருப்பானால அதை தேடு, கண்டுபிடி. 1 லட்சம் 2 லட்சம் கோடிக்கணக்கில் உனக்கு கிடைக்கும் இல்ல? ஆமா, ஆனமுடி தேடலுக்கே கிடைக்கல, இப்போ எனக்கு தானே கிடைக்க போகுது. பார்க்கலாம். இந்த இருக்கலாம் முனியா, அவருக்கு சம்மந்தி ஆகப்போகிறான்ல, 2 பேரும் சேர்ந்து காடு மலையெல்லாம் தேடுவாங்க. அப்போ கிடச்சிரும்ல, அப்போ எடுத்துக்கிறேன். என்ன முனியா, கொடுத்துருவல்ல? அட பாப்பா, நீ வேற. அந்த கிழவி போட்ட விடுகதைங்கள்ல இன்னும் பாதிக்கு கூட விட தெரியல. அது மறைச்சி வச்ச நாய்ங்க தானே கிடைக்க போகுது. இருக்கிற இடத்துல தேடினா கிடைக்கும். அதே மாதிரி விட தெரிஞ்சவங்கிட்ட போய் கேட்டால் விடுவதுக்கு விளக்கம் சொல்லிட்டு போகிறாங்க. ஆஹா, கிழவி நீ தான் பெருசு இல்லை, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கான். அந்த பேச்சு போட்ட விடுகதை ஒன்று சொல்கிறேன், பதில் சொல்கிறியா பார்ப்போம். உண்மைக்கு பிரதானம் மைதுனத்தின் விதானம், நிதானமாய் யோசிக்க விடையோ 2, சூதானமாய் சேர்த்தால் உண்டு விருந்து. ஏன் கிழவி, இந்த விருந்துன்னு என்ன? அடி சருப்பாங்க விருந்து அகக்கிற விருந்து என்கிட்ட. கிழவி விருந்து வேணாம், இந்த விடையோ 2ன்றாங்களே, அதை மட்டும் சொல்லு கிழவி. 2 இடம் வேணும். 2 ராஸ்கோல் 2 போட்டான்னு தெரியும். போடாரா போடாரா, நில்லுடா நில்லுடா. எங்கப்பா போயிட்டு வர? வெளியில் நின்றுட்டு இருந்தேன். சிரிச்சுக்கிட்டே வர? ஒன்னேல ஆண்டி, உங்க அம்மா போட்ட விடுகதை இந்த ஊர்ல சிலரை படாத பாடுபடுத்துது. எதுமா? அதான் உண்மைக்கு பிரதானம் மைதுனத்தின் விதானம். ரீனா, துணி ஏதாவது துவைக்கிறதுக்கு தான் எடுத்து வை, காலைல துவைச்சு போட்டுறேன். ஏமா, ஏதோ கதை எழுதி அனுப்புனியே, பத்திரிக்கையில் வந்துருச்சா? இந்த வாரம் வந்திருக்கோம் ஆண்டி. எங்க போயிட்டாரு இவரு? சாப்பிட்டு போயிருக்கலாம்ல.
ஏம்மா நீ வேணா சாப்பிட்டுறியாம்மா? உன்னதாம்மா. ஆண்டி இங்க வாங்களேன், இது பாருங்களேன். அதே விடுகதை உங்க அம்மா இந்த கணக்கு நோட்ல எழுதி வச்சிருக்காங்க. எங்க ஆத்தா போட்ட விடுகதையா அது எழுதி வைக்காம வேற யாரும் எழுதி போறாங்க? அது இல்ல ஆண்டி, கணக்கு நோட்ல எதுக்காக விடுகதை எழுதணும்? இங்க பாருங்க, பத்திரம் பத்திரம் வைரவனிடம் பத்திரம் மற்றவைன்னு போட்டு இந்த விடுகதை எழுதியிருக்காங்க. இந்த நோட்ல இந்த 2 விடுகதை தவிர வேற எந்த விடுகதையும் இல்ல ஆண்டி. இந்த பத்திரம் பத்திரம் மட்டும் வேற எங்கேயோ எழுதி வச்சிருந்தாங்களே. இது பாருங்க. உங்க அப்பா பேர் கூட வைரவன் தானே? ஆமா. அவர்கிட்டயே ஜாக்கிரதையா இருக்கணும்னு எழுதியிருக்காங்க. என்ன கேட்டா எனக்கு எப்படிமா தெரியும்? நான் எங்க அப்பா முகத்தை கூட பார்த்தது கிடையாது. நான் பிறந்த 1 வருஷத்துலயே அவர் எங்கேயோ காணாம போயிட்டாராமா. இல்ல ஆண்டி, எனக்கு என்னவோ அவர் இதே ஊர்ல இருந்துகிட்டு பாட்டியை மிரட்டி இருப்பாருன்னு தோணுது. அப்படி ஒரு மிரட்டவரா இருந்தா எங்க ஆத்தாக்கு பயந்து ஏன் ஓடி போறாரு? இந்த வைரவங்கிறது வேற யாராவது இருக்கும், இல்ல வேற ஏதாவது இருக்கும். வேற ஏதாவதா? இது பேர் கூட வைரவன் தான். உலக்கையா? வைரவசாமி. எங்க அண்ணா வீட்டுல பாத்திருப்பியே, பூஜை அறையில. என்ன ஆண்டி, பாட்டி கருப்பை நம்பாதவங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது வைரவசாமி கிட்ட மட்டும் பயம் இருந்துச்சா? ஏமா 2 தரம் ஒரே வார்த்தையை எழுதுனா ஒரே அர்த்தத்துல தான் எழுதணுமா? என்ன சொல்றீங்க ஆண்டி? அதையே 2மே ஜாக்கிரதைன்னு அர்த்தம் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷ்ல இருக்கிற மாதிரி தமிழ்லயும் பிபின்னு 2 எழுத்தா இருந்தா நல்லா இருக்கும்ல? பத்திரம் பத்திரம் வைரவனிடம் பத்திரம் பத்திரம் நிலப்பத்திரம் வைரவன் கிட்ட பத்திரம். இதை எப்படி நான் மிஸ் பண்ண? ஆண்டி ஆண்டி இங்க பாருங்க, மற்றவங்களுக்கும் அர்த்தம் சரியா வருது. Oh my god ஆண்டி, ஆண்டி ஆண்டி you're a genius. இருமா, என்ன குதிக்கிற? ஆண்டி உங்களை விட உங்க அம்மா ஜீனியஸ். இங்க பாருங்க, பத்திரம் பத்திரம் வைரவனிடம் பத்திரம் நிலப்பத்திரம் எல்லாம் வைரவன் கிட்ட பத்திரமா இருக்கு. இங்க பாருங்க, மற்றவை ஏர் மார்க் போட்டு இந்த விடுகதை எழுதி வச்சிருக்காங்க பாட்டி. அப்படின்னா மொத்த சொத்துல நிலப்பத்திரம் போனா என்ன இருக்கும்? நகைங்க. சோ நகைங்கெல்லாம் இந்த விடுகதையில, அதாவது பொன்பான நகைங்கெல்லாம் எங்க இருக்குன்றதுக்கான க்ளூவை இந்த விடுகதையில வச்சிருக்காங்க. ஐயோ ஆண்டி, இந்த ஊர்ல எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த விடுகதை சாதாரண எரோட்டிக்கா இல்ல. இதுல நிறைய விஷயம் இருக்கு. இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், எல்லா நகைங்களையும் எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். இல்லை ஆத்தா சொல்லுதில்ல, குழந்தைய பார்த்து கூடாது என்று. அவன் என்ன செய்வான்? காசத்தொப்பு பங்களா விட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து குழந்தை சரியாவே தூங்குறது இல்லை. ஒவ்வொரு வாட்டியும் குழந்தை தூங்குறதுக்குள்ள பெரும்பாடா இருக்கு. சரி சரி சரி, தூங்கு தூங்கு தூங்கு, போதும் போதும். அழாதடி, தூங்குடி, அழாதடி, தூங்குடி. அழாதம்மா, என் கண்ணு இல்ல, அழாதடி என் செல்லமே, அழாதடி ராஜாத்தி, அழாதம்மா. ஐயோ இப்படி ஓயாம அழுது அழுது என் உசுறு எடுக்கிறாளே. இது வளர்ந்து இன்னும் எத்தனை பேர் உசுறு எடுக்க போதும்? ஏனே குழந்தைக்கு வயிற்று கீத்த வலிக்குது என்னமோ, உரப்பா வேணா கொடுத்து பாருங்களேன். இல்லம்மா, மேல மேல பார்த்து அழகா காசு பங்களால தொட்டிலுக்கு மேல ஒரு கிளிப்பை கட்டி தொங்க விட்டுருப்போம்ல, அதை சுத்தி விட்டா பாத்துக்கிட்டே தூங்கிடுவா.
அந்த நினப்பு பழற. அங்கேருந்து வீட்டை காலி பண்ணிட்டு வரும்போது எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்த நம்ம வீட்டு ஆம்பளைங்க கிளி பொம்மை மட்டும் விட்டுட்டு வந்துட்டாங்க. அழாதடி ராசாத்தி, அழாதம்மா. அழாத சொன்ன சொன்ன. கருப்பா சமக்காட்டு ராசா, சடுதியில வந்து கெடுதையில இருக்கிற இந்த பொண்ணை காத்து நில்லப்பா. பிசாச மயக்கி பிடிச்ச மோகினிய பாயணி விரட்டு. ஏ பிசாசே, ஓடிப்போ. ஓடிப்போ. என்ன வேணும்? ஏன் இந்த பொண்ணை பிடிச்சிருக்க? எனக்கு நிறைய நாகநட்டு வேணும். ஏழப்பாளைகளை பிடிச்சா ஒண்ணும் கிடைக்காதுன்னு உனக்கு தெரியாதா? போயிடு. போக மாட்டேன், போக மாட்டேன். ஒளிஞ்சு போயிடு. போக மாட்டேன், போக மாட்டேன். கருப்பம் பேர்ல சொல்றேன், போயிடு, போயிடு, போயிடு. போறேன், 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 போறேன். பார்த்துமா, பார்த்து அதுவா கருப்பசாமி, என் பொண்ணு காப்பாற்றி கொடுத்துட்டப்பா. சாமி, என் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாங்களா? சாக்கிரதையா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. கருப்பம்பேரால போட்ட விபூதி அந்த பேயை இறக்கிடுச்சு. இனி இவ ஒழுங்கா இருப்பா. சரிங்க சாமி. வாமா. பூசாரி ஐயா, என் மகளை பிடிச்ச பேய் மறுபடியும் அவளை பிடிக்காதுங்கள்ல ஐயா. எப்ப கருப்பங்கிட்ட வந்துட்டீங்களோ எந்த பேயும் பிசாசும் ஒண்ணுமே பண்ணாது. அவன் 90 இருக்கிற இடத்துலயும் அவன் 60 இருக்கிற இடத்துலயும் எந்த பேயுமே அண்டாது. தைரியமா போ. கருப்பா, நான் ரத்னா பாப்பாக்கு கிளி பொம்மை எடுக்க பழைய வீட்டுக்கு போகிறேன். அங்கே இருக்கிற அந்த பேய் கிழவி என்னை ஒன்றும் பண்ணிடக்கூடாது. நீ தான் எனக்கு துணை. தோ இது பேர் கூட வைரவன் தான். உலக்கையா? வைரவசாமி, எங்க அண்ணா வீட்டுல பாத்திருப்பியே, பூஜை அறையில. என்ன ஆண்டி, பாட்டி கருப்பை நம்பாதவங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது வைரவசாமி கிட்ட மட்டும் பயம் இருந்துச்சா? ஏமா, 2 தடவை ஒரே வார்த்தையை எழுதுனா ஒரே அர்த்தத்துல தான் எழுதணுமா? என்ன சொல்றீங்க ஆண்டி? அதையே ரெண்டுமே ஜாக்கிரதைன்னு அர்த்தம் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷ்ல இருக்கிற மாதிரி தமிழ்லயும் பிபின்னு 2 எழுத்தா இருந்தா நல்லா இருக்கும்ல? பத்திரம் பத்திரம், வைரவனிடம் பத்திரம். பத்திரம் நிலப்பத்திரம், வைரவன் ஆள் கிட்ட பத்திரமா? இதை எப்படி நான் மிஸ் பண்ண? ஆண்டி, ஆண்டி இங்க பாருங்க. மற்றவங்களுக்கும் அர்த்தம் சரியா வருது. Oh my God, ஆண்டி, 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 you're a
உங்களை விட உங்க அம்மா ஜீனியஸ். இங்க பாருங்க, பத்திரம் பத்திரம் வைரவனிடம் பத்திரம், நிலப்பத்திரம் எல்லாம் வைரவன் ஆள் கிட்ட பத்திரமா இருக்கு. இங்க பாருங்க, மற்றவை ஏர் மார்க் போட்டு இந்த விடுகதை எழுதி வச்சிருக்காங்க பாட்டி. அப்படின்னா மொத்த சொத்துல நிலப்பத்திரம் போனா என்ன இருக்கும்? நகைங்க. சோ நகைங்கெல்லாம் இந்த விடுகதையில, அதாவது பொன்பான நகைங்கெல்லாம் எங்க இருக்குன்றதுக்கான க்ளூ இந்த விடுகதையில வச்சிருக்காங்க. ஐயோ ஆண்டி, இந்த ஊர்ல எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த விடுகதை சாதாரண எரோட்டிக்கா இல்ல. இதுல நிறைய விஷயம் இருக்கு. இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், எல்லா நகைங்களும் எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். சாப்பிட்டு கண்டுபிடிக்கலாமே. ஐயோ ஆண்டி, நீங்க முதல்ல வாங்க. முதல்ல உட்காருங்க. இதுக்கு விட கண்டுபிடிக்கலாம். உண்மைக்கு பிரதானம் உண்மை. ஊன்னா சதை. சாப்பாடு கூட சொல்லலாமே. இல்ல ஆண்டி, அதுக்கு 3 சுழி, இதுக்கு 2 சுழி தான். இல்ல அதான் கிளியரா இல்ல. சரி, ரெண்டையுமே வச்சுக்குவோம். மெயினா உடம்பு. உண்மை. ஆமா. சதையாலாகிய உடம்பு, சதையாலாகிய உண்மை, சாப்பாட்டாலாகிய உடம்பு, சாப்பாட்டாலாகிய உண்மை. ஐயோ ஆண்டி, ரொம்ப குழம்புது. எங்க ஆத்தா என்ன லேசுப்பட்டவளா? நான் வயசுக்கு வந்ததையே எங்க அண்ணங்கிட்ட உன் தங்க உலக்க அப்படின்னாலே. உலக்கையா? உலக்க நான் சொன்னேங்க. எப்படி ஆண்டி? சாதாரணமா பூத்துட்டான்னு வாங்க, இல்ல வயசுக்கு வந்துட்டான்னு வாங்க. ஆனா எங்க ஆத்து தான் எல்லாத்தையும் புதைக்கிறதுல பெரிய ஆளாச்சு. சரி, ஆனா இதுக்கு உலக்க எப்படி பொருந்தும்? யோசி. இப்படிதான் எங்க அண்ணனும் மண்டையை போட்டு பிச்சுக்குச்சு. அப்புறம் எங்க ஆத்தாவே சொல்லுச்சு. இப்போ சாதாரணமா உலக்கைய வீட்டுல எங்க வைப்பாங்க? எங்க வைப்பாங்க? நான் இந்த உலக்கை எங்க சாத்தி வச்சிருக்கேன்? மூளையில. பொண்ணு வயசுக்கு வந்தா எங்க உட்கார வைப்பாங்க? ஆண்டி, பாட்டி பெரிய ஆளு. இப்போ இந்த விடுகதைக்கு விடை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. 2வது லைன்லயாவது ஏதா புரியுதான்னு பார்க்கலாம். மைதுனத்தின் விதானம். ஆண்டி, இந்த லைன் கொஞ்சம் அடல் சொல்லி மாதிரி தெரியுது. நீங்க கல்யாணமானவங்க, நீங்க தான் இதுக்கு அர்த்தம் சொல்லணும். ஆண்டி ஆண்டி, எங்க போறீங்க? அம்மாடி, நீ முதல்ல நாளை விடு. வேணும்னா நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு உன் புருஷனோட வந்து இது எல்லாத்தையும் கண்டுபிடிய. ஏ புள்ள வெளி, நான் பஞ்சாயத்து ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். சரிங்க. வணக்கமுங்க. என்ன விஷயம்? என்னவே மசம் நின்றுட்டு இருக்க? வந்த விஷயத்த சொல்லுவே. ஐயா, என் இளைய பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு. என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் சம்மந்தியாக போகிறவங்க, உங்களை கூப்பிடலன்னா எப்படின்னு கூப்பிட வந்தேன்னு சொல்லுவே. ஆமாங்க ஐயா, என் இளைய பொண்ணு வயசுக்கு வந்துட்டா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்ன எப்படி கேட்டுவிட்டீங்க? அந்த பொண்ணுக்கு தலைக்கு ஊற்றி மடி ரொப்பி பூ வச்சு பொட்டு வச்சு இன்னும் எவ்வளோ சாங்கியம் இருக்கு சொல்லுவே. ஆமாங்க, அம்மாவும் ஐயாவும் ஒரு 8 வந்து என் பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணணுமுங்க. பார்ப்போம். ஐயா, ஒரு விஷயமுங்க. என்ன? பெரியவ கண்ணாலத்துக்கு கூறப்படவை தங்கத்தாலியெல்லாம் வாங்கி விட்டோமுங்க. அதுக்கு என்ன இப்போ? என்ன பிரசிடண்ட் எப்படி சொல்லிவிட்டீங்க? அன்னைக்கு கோயிலில் 1,500 ரூபா மாற்றி அச்சாரம் போட்டோம்ல, ராஜேந்திர செல்வி விவகாரம். அதை தான் ஞாபகப்படுத்தலாம் முனிய சொல்ல. ஆமாங்கய்யா, அவன் ஞாபகப்படுத்தல, நீ தான் ஞாபகப்படுத்துற. கழுத யாரோ படுத்துறோம், அதுவா முக்கியம். சட்டு புட்டுன்னு மூர்த்த தேதி குறிச்சிங்கன்னா சௌரியமாக இருக்கும். ஆமாங்கய்யா. குறிப்போம். பின்பக்கம் வெள்ளி இருக்கா, பார்த்துட்டு போங்க. அதா யாரு? வாங்க உள்ள வாங்க. ஆத்தாவே சொல்லிட்டாங்களா? வாயா. வாங்க உட்காருங்க. வா, ஆத்தாவே சொல்லிட்டாங்களா? வா உட்கார். உட்காரியா. என்ன பூப்பழத்தட்டோட வந்திருக்கீங்க? இளைய பொண்ணு வயசுக்கு வந்துட்டா தாயி, அதான் உங்களையெல்லாம் பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஏயா இப்படி ஒப்புக்கு சொன்னா எப்படியா? சம்மந்தியாக போறவங்க வந்து இருந்து சாப்பிட்டு போங்கன்னு சாங்க போங்கமா சொல்ல வேண்டியதானே? அதனால என்ன,
சாப்பிட்டா போச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. உட்காரியா, உட்காரு. உட்காரியா, உட்கார். சாஞ்சி. தாயி, என்ன இது புடவை ரூபா எல்லாம்? எங்க வீட்டுக்கு ஒருத்தர் நல்ல விஷயத்துக்கு வந்து சொல்லிட்டு வெறும் கையோட போக கூடாது. இந்தாங்க. தாயி, உனக்கு ரொம்ப தாராள மனசு தாயி. இதே தாராளத்தை இவங்க மூத்த பொண்ணு செல்லி கல்யாண விஷயத்தையும் காட்டி ஒரு நல்ல தேதி குறிச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்குன்னு முனியா நினைக்கிறான். என்ன முனியா? அடடா, மாப்பிள்ளையே வந்துட்டாரு. வாங்க வாங்க. என்ன தாயி, மாப்பிள்ளை ஒரு மாதிரியா இருக்காரு? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ராசு, நீ உள்ள போ. மாப்பிள்ளை தம்பி, ஒரு நிமிஷம். உங்க குழந்தையா வயசுக்கு வந்திருக்கு, அதை சொல்லிட்டு போலான்னு வந்தோம். சடங்கு விருந்தெல்லாம் இருக்கு, அவசியம் கலந்துக்கணும். ஏன் மாப்பிள்ளையும் கூப்பிடணும் முறை இருக்குல்ல, சொல்லியா? ஆமா தம்பி, வரணும். ஆத்தா, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். ராசு, வாப்பா, வா வா. என்ன அங்கே நின்னுட்ட? இல்ல அத்தா. அட உள்ள வா ராசு. இருக்கட்டும். ரீனா இதோ இங்கதான் இருக்கா, நீ உள்ள வா. மாமா மாமா இல்லையே, கம்மாவுக்கு போயிருக்காரு. பார்க்கணுமா? வாப்பா. ரீனா, உன்னை பார்க்க ராசு வந்திருக்கான் பார். வீட்டுல ஆத்தாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. இருப்பா, நான் போய் குடிக்க மோர் கொண்டு வரேன். இல்ல அத்தா, அது வேணாம். இருக்கட்டும் ராசு, தானா வீடு தேடி புள்ள முத தடவையா வந்திருக்க. கொஞ்சம் இரு. ரீனா, என்ன மன்னிச்சிடு. நானா? உன்னையா? நான் யார் உன்னை மன்னிக்கிறதுக்கு? இல்ல ரீனா, அது இத பாரு, நீ ஆளை விடு. உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு தேவையில்லை. ரீனா, செஞ்சு நீ என் கூட இல்ல, நான் கூட கொஞ்சம் பேசணும். உன் கூட பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. இல்ல ரீனா, நீ என் கூட வெளியில வந்தீனா. இத பாரு ராஜேந்திரன், உன் கூட நான் இங்கே வரதா இல்லை. திரும்பவும் மண்குதிரை நம்பி என்னால் ஆத்துல இறங்க முடியாது. என்னம்மா இது? ஏன் இந்த புள்ளகிட்ட இப்படி விட்டே நடந்துக்கிற? இந்தப்பா, கொஞ்சம் அனுசரணையா பேசக்கூடாதா? போதும் ஆண்டி. அவனை நம்பி அவங்க வீட்டுக்கு போய் அவமானப்பட்டதுக்கு அவங்க கிட்ட எப்படி பேச முடியும்? அன்னைக்கு என்ன சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை பேசலையா அவன்? இல்ல ரீனா. வேண்டாம் ராஜேந்திரன், விட்டுரு ப்ளீஸ். நீ குடிப்பா. நான் வரேன். ராசு, சத்த நில்லு. ரீனாவும் வரலாம். ஆண்டி, நான் போகல.
கொஞ்சம் இருப்பா, வருவா. ஒன்று கேட்கட்டுமா? தப்பா எடுத்துக்க மாட்டியே? ராசவனை காதலிக்கிறியா? சேச்சே, வாட் நான்சென்ஸ்! என்ன ஆண்டி சொல்றீங்க? அப்புறம் ஏமா அவங்ககிட்ட எப்படி கோச்சிக்கிற? எனக்கு நடந்த அவமானத்துக்கு. ஆமா, என்ன நீங்க ஒரு பையனும் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாதா? சரியான கட்டுப்படி தரமா பேசுறீங்களே. ஃப்ரெண்ட்ஷிப்னு என்னன்னு தெரியுமா உனக்கு? நானும் ராசாத்தியும் இருந்தோமே, அதுதாம்மா ஃப்ரெண்ட்ஷிப்பு. என் குடும்பமே அவளை அழிச்சப்போ கூட அவ என்கிட்ட ஒரு தடவை கூட கோச்சது கிடையாது. அதான் நட்பு. நீ என்னடாண்ணா எங்க அண்ணன் ஒன்று வீட்டுக்குள்ள சேர்க்காததுக்கு ராசு மேல இப்படி பாயிர? இதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பா? போமா, ராசுக்கு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு யாரும் கிடையாது. பாவம், ரொம்ப குழம்பி போய் வந்திருக்கான். போய் என்னன்னு கேட்டு நல்ல ஃப்ரெண்டாக ஆறுதல் சொல்லு. போமா. இந்த மோரை குடிச்சிட்டு போ.
என்ன ரீனா ஏதாவது பேச. நல்லா இருக்கே. என்னை பார்க்க வந்தது நீ, பேச வேண்டியது நானா? ம் அது வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை இல்லைன்னா நீ என்னை பார்க்க வர மாட்டியே. என்ன ரீனா இப்படி சொல்லிட்டேன்? ம் என்ன கல்யாண பேச்சு எடுத்தாங்களாக்கோ? அது எப்படி உனக்கு? இப்போதைக்கு உனக்கு பிடிக்காத விஷயம் அது ஒன்று தானே, அதான் உன் முகத்திலே எழுதி ஒட்டியிருக்கே. ரீனா நீ ரொம்ப புத்திசாலி ரீனா. ரொம்ப ஐஸ் வைக்காத. சரி சொல்லு, என்ன நடந்தது? இந்த முனியன் இல்ல, முனியன். யாரு? உன் வருங்கால மாமனாரா? அப்படி சொல்லாத ரீனா. ஏன்? எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கிறதா முக்கியம்? கருப்பு சாமிக்கு பிடிக்குதா இல்லையான்றதானே உங்களுக்குலாம் முக்கியம். சரி, வேற ஏதாவது பேசலாம். வேற ஏதாவதுன்னா? நீயும் நானும் பேசுறதுக்கு நிறைய இருக்கும்போது இது எதுக்கு? அப்படியா? ஒரு விடுகதை போடுறேன், விடை கண்டுபிடிக்கிறியா? என்ன விடுகதை ரீனா? ஊன்மைக்கு பிரதானம், மைதூனத்தின் விதானம். இது நான் உனக்கு சொன்ன விடுகதையாச்சே. அதனால என்ன? உனக்கு இதுக்கு விட தெரியுமா? விட தெரியாதவங்க கிட்ட விடுகதையை திரும்பவும் போடலாம். சொல்லு. உனக்கு தான் தெரியுமே இதுக்கு விட தப்பான அர்த்தம்னு. என்ன தப்பான அர்த்தம் ராஜேந்திரன்? என்ன ரீனா நீ தப்பா நினைக்கிற, அதனால தான் அர்த்தம் தப்பா வருது. இதுக்கு விட வேற இருக்கு, அதுவும் 2 விடை. கண்டுபிடிச்சு சேர்த்து சொன்னா விருந்தே கிடைக்கும். விருந்துன்னா? விருந்துன்னா சொல்லு ரீனா, விருந்துன்னா என்ன கிடைக்கும்? பொன்பானை. என்ன ரீனா திடீர்னு விருந்துன்னா பொன்பானைன்னு சொல்ற? அதுக்கும் இந்த விடுகதைக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கு. இந்த விடுகதையோட விடையில தான் பொன்பானை இங்க எங்க இருக்குன்றதுக்கான க்ளூ இருக்கு. பொன்பானைங்களுக்கு க்ளூவா? ஆமா ராஜேந்திரன், இந்த விடுகதையில் தான் உங்க பாட்டி பொன்பானைங்களை எங்க புதைச்சு வச்சோன்ற குறிப்பை சூசகமா சொல்லியிருக்காங்க. நிஜமாவா சொல்ற? அப்படிதான் நினைக்கிறேன். இரு, ஊ ஊ இன் 2 சுழியோ 3 சுழியோ? 2 சுழி. இன் மை மை இல்ல, மெய். மே-இ. மே மே இல்ல ராஜேந்திரன், மெய். இ. கு. ஊன்மை கு. கொண்டா, நான் எழுதுறேன். இல்ல, நானே எழுதுறேன். சரி எழுது. ஊன்மைக்கு பிரதானம். பி டி ரா ரா தா தா நா. தாக்கு கால் வாங்கு ராஜேந்திரன். தா நா 2 சுழி. நா பிரதான இம். இம். ஊன்மைக்கு பிரதானம். என்ன ராஜேந்திரன் எழுதுறதுக்கு இப்படி திணற?
எனக்கு எப்போவுமே எழுதுறதுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். படம் போட வரா மாதிரி எழுத வராது. எழுத ஆரம்பிச்சேன்னா மூளை வேலை செய்யாது. சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்படிதான். நீ எப்படிதான் அந்த கதையெல்லாம் எழுதுறியோ. மை என்ன எழுதியிருக்க? உண்மைக்கு பிரதானம் மை மை தூ தூ தூ. இங்க கொடு. என்ன ரீனா? ஏய் ராஜேந்திரன், இங்க பாரு. உண்மைக்கு பிரதானம். பிரதானம்னா முக்கியமான, முதல்னு அர்த்தம். உண்மைங்கிற வார்த்தையில முதல் எழுத்து, முக்கியமான எழுத்து உ. மைதூனத்தின் விதானம். விதானம்னால முக்கியமான அர்த்தம். மைதூனம் முதல் எழுத்து மை. இது ரெண்டையும் சேர்த்து படி. ஊமை ராஜேந்திரன். விடையோ இரண்டு எழுத்து. விட ரீனா, நீ ரொம்ப புத்திசாலி ரீனா. ராஜேந்திரன், இந்த அசோகன் எத்தனை நாளா இந்த ஊர்ல இருக்கான்? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளா இங்கதான் இருக்கான். உங்க பாட்டி பொன்பானையை ஒழிச்சு வைக்க போகும்போது கூட ஒரு ஆள் உதவி செஞ்சான்னு சொன்னியே, அவன் உருவத்தை வரைய முடியுமா? இருட்டு சரியா தெரியல, ஆனா பார்த்த வரைக்கும் வரையறேன். ராஜேந்திரன், இது அந்த அசோகன் மாதிரியே இல்ல? அதே போர்வை, அதே கம்பு. ஆமா, அப்போ பாட்டியோட போன உருவம் நம்ம ஊமையா இருக்குமா? இருக்கலாம். வாய் பேசாத ஒருவனுக்கு கற்பை தெரியும். ராஜேந்திரன், உடனே போய் அசோகனை பிடிக்கலாம். அவனை விசாரிச்சா ஏதாவது தெரியும். ஆனா இப்ப அவன் இப்பதான் கம்மாக்கார பார்க்க போனான். வா. வா. என்ன ரீனா, ஆளை காணோம். அசோகன், அசோகன், அசோகன். உமையா, உமையா. ராஜேந்திரன், வேண்டாம் வா. அவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். எங்க ரீனா இருப்பான்? அவன் அந்த குகையில தான் இருப்பான்னு நினைக்கிறேன். எந்த குகை? வா, ஒரு வித்தியாசமான மாடர்ன் சாம்ராட் அசோகனை காட்டுறேன்.
இல்லை நான் அது வந்து இதுக்கு தான் சொன்னேன் வேண்டான்னு. பாரு அசோகன் எப்படி பயந்துட்டாருன்னு. இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல, பயப்பட வேண்டாம். உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தோம். ஆனா உங்க ராஜா வேஷத்தையும் நடிப்பையும் பார்த்து அப்படியே எங்களை மறந்து நின்னுட்டோம். என்ன நீ நான் வேணா என்னை பார்த்து பாராட்டுறதுக்கு வந்தோம். அந்த விஷயத்த பேசுனீங்கன்னா இரு ராஜேந்திரன், பேசலாம். அசோகன் எங்க ஓடியா போட போறாரு? ஆமா, இப்படி ஒரு இடம் இருக்கும்போது ஏன் அசோகன் அந்த வெட்ட வெளியில கம்மாக்கரையிலே படுத்து கிடக்குறீங்க? இந்த குகை நல்லதானே இருக்கு. ம், ராஜேந்திரன், இப்போ நாமளே ஒரு வீடு கட்டணும்னா கூட அது இவ்வளோ ஸ்ட்ராங்காக சேஃபாக இருக்குமா? நீயே சொல்ல. நாம வீடு ஏன் நீ கட்ட போகிறது இல்லையா? நான் கட்டலான்னு இருக்கேன்ப்பா. நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் இன்னும் பதிலே சொல்லலையே. ஆமாம், நான் கொடுத்த மருந்தெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்றீங்களா? இப்போ உடம்பு எப்படி இருக்கு? ஏன் அசோகன் அந்த வெட்ட வெளியிலே படுத்திருக்கீங்க? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது ரீனா, அந்த சுமத்தாங்க கல்லுக்கிட்ட தான் இவங்க அம்மா இவங்க அனாதை ஆகிட்டு உசுரோட்டதா ஊரில் சொல்கிறாங்க. அதான் அவங்க ஞாபகமாக அந்த கல்லுக்கிட்டே படுத்துக்கிறேன்னு சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? ஐம் சாரி, கேட்டேன் தப்பாக நினச்சிக்காதீங்க. ரிலாக்ஸ். அசோகன், நான் உங்களை ஒன்று கேட்பேன், பதில் சொல்வீங்களா? நம்ம ராஜேந்திரனுடைய பாட்டியை உங்களுக்கு தெரியும் தானே? அவங்களே தான். அவங்க இந்த பொன்பானையெல்லாம் எடுத்துக்கிட்டு கம்மா பக்கம் போனப்போ அவங்க கூட போனது நீங்க தானே? இல்ல, நீங்களா இருக்காதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். அப்படின்னா பாட்டி அந்த பொன்பானையெல்லாம் எங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அதேபடி கூட போனேன்னு சொல்றீங்க, ஆனா பொன்பானை எங்க மறைச்சு வச்சாங்கன்னு மட்டும் தெரியாதுன்னு சொல்றீங்களே. என்ன சொல்றாரு? ஒண்ணுமே புரியலையே. அது சுருட்டு இவன் மேலே தூக்கி போட்டு பாட்டி அவனை துரத்துருச்சுன்னு சொல்கிறான். நானும் அதை பார்த்தேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி, அதுக்கப்புறம் எங்க போனீங்க? கூத்து பார்க்க போனேன்னு சொல்கிறான். அன்னைக்கு கூத்து நடந்துட்டு இருந்துச்சுன்னு நானும் அவங்ககிட்ட சொன்னேன்.
ராசு, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஐயோ, உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது. சட்டல வர ஈரமா இருக்க. அத்தா, எனக்கு எனக்கு பயமா இருக்கு. பாட்டி பாட்டி எங்க? இது இது எது? காசு தப்புக்குள்ள போயிருந்தியா? அட பாவி மவனே, அங்கெல்லாம் போகக்கூடாது சொல்லியிருக்கேன்ல. என்ன நீ? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான்? இந்த புள்ள காஸ்தா பங்களாக்கு போயிருக்கான் சிவகாமி. காஸ்தா பங்களாக்கா? ஆமா, இதை எடுத்துட்டு வரேன்னு அங்க போய் கிழவியோட ஆவியை பார்த்து பயந்து போட்டு வந்திருக்கான். ஜுரம் அடிக்குதே, இருங்க நான் வைத்தியரை கூட்டிட்டு வரேன். கொஞ்சம் திரும்பியா, எல்லாம் சரியா போயிடும். வணக்காத்தா. வணக்கம் வைத்தியர் ஐயா. என்ன ராசு, என்னாச்சு? இரு ராசு, இரு இரு. இதான் தாயி, உடம்புக்கெல்லாம் எதுவும் கிடையாது. எதையோ பார்த்து பயந்துருக்கான். கருப்பு கோயில் கூட்டிட்டு போய் பூசாரிட்ட சொல்லி மந்திரிச்சு ஒரு கயிறை கட்டுங்க, சரியா போயிடும். அது வரைக்கும் ஒரு பொடி தாரேன், தேன்ல குழைச்சு கொடுங்க, செத்த தெளி. பயப்படாத ராசு, வரந்தாயி. வாங்க ஐயா. ஹலோ மிஸ்டர் பார்கவா, நான் டாக்டர் நந்தா பேசுகிறேன். அந்த கல்வெட்டு ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருந்தேனே, அது என்ன மொழின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? தமிழ் தானா? ஓ, பழைய தமிழா? அதை உங்களால் முடியாதா? இல்லை பரவாயில்ல, ஐல் மேனேஜ். நானே யாராவது ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்டை கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன். நீங்கள் எல்லாத்தையும் எனக்கு திருப்பி கொடுத்து அனுப்பிச்சிடுங்க. தேங்க்யூ. யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? அது அது அதை விட்டுருமா. என்ன ஏமாத்துறீங்க? பத்மா, நான் எதுக்கு உன்னை ஏமாத்தணும்? என்ன மட்டும் இல்லை, நீங்க உங்களையே ஏமாத்திக்கிறீங்க. இந்த நோட்புக் வந்ததுல இருந்து எல்லாமே மாறி போச்சுங்க. தாடியும் மீசையும் என்ன கோலங்க இது. அழாத பத்மா, ப்ளீஸ். நான் என்ன கொலையா பண்ணிட்டேன்? அது வேற பண்ணணுமா? ஐயோ, என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுமா. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ இதில் இறங்கிட்டேன். பாதியில் விட்டுட்டு வர முடியல. ஆனால் கூடிய சீக்கிரம் நான் பழைய நந்தாவாயிடுவேன். டோன்ட் வரி. நீ மார்க்கெட் போகணும்னு சொன்னிய, போலாமா? வேண்டாங்க, வெளியே எங்கேயும் போக வேண்டாம். மற்றவங்க உங்களை பார்க்குற பார்வை என்னால தாங்கிக்க முடியலைங்க. சார், டீன் கொடுக்க சொன்னேன்.
சார் கையெழுத்து. ஓகே தேங்க்ஸ். தம்பி என்ன விஷயம், என்ன லெட்டர்? ஏதோ மெமோ பண்ணுறது. சரி. மார்னிங் சீஃப். குட் மார்னிங் அரவிந்த். டீன் ஏதோ மெமோ கொடுத்துருக்காராமே. இது மெமோவா? இன்னும் திறந்து கூட பார்க்கல. லைஃப்பில் வாங்கின முதல் மெமோ. சார் ப்ளீஸ் உங்கள் நோட் புக் ஆராய்ச்சியில் மூட்டை கட்டி வச்சு. போதும் அரவிந்த், ஏன் எல்லாருமா இதே விஷயத்தை சொல்லி இன்னும் போர் அடிக்கிறீங்க? லெட் மீ கெட் ஓவர் இட் மை செல்ஃப் ப்ளீஸ். சார் யூ ஆர் ஆல் அஃப்ரைட் that it may be too late by then. இந்த மாம்பழம் சாப்பிட்றச்சு பல்லில் நார் மாட்டிக்கும். அதை எடுக்கிற வரைக்கும் ஊர்த்திக்கிட்டே இருக்கும். வேற எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த மாதிரி தான் இதுவும். ஓ காட், உதாரணம்லாம் சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. வெரி அன்லைக் டாக்டர் நந்தா. எஸ் ஐ நோ, பட் லுக் அட் திஸ். இந்த சிலையை பாரு. தோட்டக்கார மங்கலத்தில் ஒரு குகையில் ஏதோ ஒரு காலத்தில் செதுக்கின சிலை அப்படியே என்ன மாதிரி இருக்கு. அடியில் என் பேர் கூட இருக்கு. தெரியும் சார், ரீனா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை பாருங்க. அந்த கருப்பை எதிர்த்துட்டு வந்து அது விதிச்ச 48 நாள் கெடுவையும் தாண்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கும் ரத்னா மாதிரி மேல் நம்பிக்கை இல்லைன்னா இதில் அட்ரஸ் இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க. சார் உங்களை மாதிரியே இருக்க கல்லால் செஞ்ச சிலை, ஃப்ளஷ் அண்ட் பிளட்டாக இருக்க லக்ஷ்மி சண்முகம், இந்த ரெண்டுத்தில் விச் இஸ் ஈஸி டு ஃபேக்குன்னு ஆஸ் அ டாக்டர் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சார் என்னோட டியூட்டி முடிஞ்சு போச்சு, நான் ஹாஸ்டலுக்கு கிளம்புறேன். சரிம்மா. ரத்னா, ஒரு விஷயம் சொல்லு. எஸ் நந்தா ஹியர். சார் உங்கள் மெமோ கிடச்சிது. நான் ஒரு 10-15 டேஸ் லீவில் போகலான்னு இருக்கேன். நேரில் வரேன் சார். ஓகே. ரத்னா, இந்த குழப்பெல்லாம் தீர்ற வரைக்கும் கொஞ்ச நாள் லீவில் போகலான்னு இருக்கேன். இங்கே ஏதாவது எமர்ஜென்சின்னா நீயும் அரவிந்து தான் ஹேண்டில் பண்ணணும். முடியுமா? நீ கிளம்பா. இந்தப்பா. லக்ஷ்மி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீ எப்படிக்கா இருக்க? அரடே வாங்க. நாங்க எங்க இருக்கோம்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? அரவிந்த் தான் அட்ரஸ் கொடுத்தாரு.
பரவாயில்லையே, 48 நாள் வரைக்கும் உங்ககிட்ட கூட சொல்லாம தாக்கு பிடிச்சிட்டாரு. என்ன லக்ஷ்மி, வீட்டுக்கு வந்தவங்களா இப்படிதான் நிக்க வச்சு பேசுவியா? உள்ள அவங்க உட்காருங்க, குடிக்க ஏதாவது கொண்டு வாமா. லக்ஷ்மி இந்த உட்காருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஏழை கிளார்க் வீடு, இதுதான் சிம்பிளா இருக்கும். வீடு எப்படி இருந்தா என்ன, நாம சந்தோஷமா இருக்கோமாங்கிறது தானே முக்கியம். கரெக்ட். அச்சமே நரகம். பயம் இல்லைன்னு வச்சுங்களேன், குடிசையில கூட சந்தோஷமா இருக்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு வேணா சொல்றேன். அப்போ இன்னைக்கு வேண்டாம். என்னக்கா அப்படி பாக்குற? ஒண்ணு இல்ல லக்ஷ்மி, என்னால நம்பவே முடியல. நான் இன்னும் உன்னை சின்ன பொண்ணாவே நினைச்சிட்டு இருக்கேன். நீ லவ் பண்ணி ஓடி வந்து இப்படி லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கியே, அதை என்னால. ஆமாங்க, தைரியமா ஒரு முடிவு எடுத்தோம், ஊரை விட்டு ஓடி வந்தோம். இதோ இன்னையோட 49 நாள் ஆகுது. நம்ம ஊர்ல இருக்கிற முட்டாள்தனமா நம்பிக்கையெல்லாம் உடைச்சிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ரீனா, அரவிந்த் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது எங்களுக்கு என்னங்க குறை? என்ன லக்ஷ்மி? ஆமாக்கா, நாங்க இவ்வளவு தூரம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே அரவிந்தும் ரீனாக்காவும் தான். ஊரை விட்டு ஓடி வந்த எங்களுக்கு வீடெல்லாம் பிடிச்சு கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு அரவிந்த். என்ன நீ அரவிந்த்னு பேரை சொல்ற? உங்க அக்காவை கட்டிக்க போறவருமா பார்த்து அவங்களுக்கு கோவம் வந்துட போகுது. சரி சரி, ஊருக்கு போனீங்களா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? லெட்டர் வந்தது. அத்தா தான் உங்க 2 பேரையும் நினைச்சு அழுதுகிட்டே இருக்குதா. அதான் இன்னும் 2 நாள்ல ஊருக்கு போறோமே, எங்களை பார்த்த உடனே அழுகெல்லாம் போயிடும். ஐயோ, ஊருக்கு போறோமா? வேணாங்க, ரீனாக்கு நான் கூப்பிட்டாதான் வரணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, இப்போ வேணாங்க. ஏன் ஏன் இப்ப வேணாங்கிற? அதான் அந்த 48 நாள் கெடுலாம் தாண்டியாச்சுல்ல, அப்புறம் என்ன பைத்தியம்? நான் ஆஃபீஸோட லீவ் சொல்லிட்டேன், இன்னும் 2 நாள் கழிச்சு நாம போறோம். என்ன சென்டிமெண்ட்டா? இந்த மூட நம்பிக்கையெல்லாம் உடச்சிருந்ததுனால தான் நான் என் கூட சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் என்ன சென்டிமெண்ட்டு? கண்ணாடி தானே உடஞ்சிருக்கு, மாத்திட்டா போச்சு. ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது மாத்தி கொண்டாந்துடுறேன். இன்ஜெக்ஷன் ரிப்பீட் பண்ணோம். அரவிந்த். எஸ். அரவிந்த், அரவிந்த், நான் தெரியும். லக்ஷ்மியும் சண்முகத்தையும் போய் பார்த்தேன். கருப்பு கொடுத்த கெடுவையும் தாண்டி அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. நாளைக்கு ஊருக்கு போக போகிறாங்க. கரெக்ட்? ஸோ வாட்? தேங்க்யூ. தேங்க்யூ. அத்தாய், காரியம் பண்ணணும்னா என்னென்ன செய்யணும்? ஐயா, ஐயரை கம்மாக்கரை கூட்டிட்டு போய் 3 கல் வச்சு பிண்டம் வச்சு அவள் திங்கிற பலகாரமெல்லாம் வச்சுட்டு அகத்திக்கரையும் இளநியும் மறந்துடாதீங்க. பங்காளி கூப்பிட்டு சவரம் பண்ண சொல்லுங்க. பிண்டத்தை எடுத்து கொண்டு போய் அம்மாவை கரைச்சிட்டு, கருப்பா, இந்த ஜென்மத்தை செய்த பாவத்துக்கு தண்டனை கொடுத்துட்ட, இன்னொரு ஜென்மத்தில எனக்கு நல்லபடியாக வாழ வேணும்னு கும்பிட்டுக்கோங்க. அப்புறம் ஐயர் கொடுக்குற இந்த மஞ்சள் தண்ணியும் கோமியத்தையும் வீடு பூரா தெரிச்சிங்கன்னா எல்லாம் முடிஞ்சுதுங்க. சரி. ஐயா, ராத்தியார் தானே செய்யணும், நீங்க செய்றீங்க. அவன் தான் எனக்குன்னு இருந்துகிட்டு இருக்கானே. அது சரி, பெரியாத்தாளுக்கு தான் ஒன்றும் பண்ணலை, அது ஆவியா அலைஞ்சு கிடக்கு.
அவளுக்காவது செய்யுங்க. ஐயா நீங்கள் கொடுத்த படத்தை பிரேம் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க வரேங்க. என்னங்க என்ன இதெல்லாம்? பெத்த கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, இன்னையோட இவ ஓடி போய் 52 நாள் ஆகுது. கருப்பு இன்னும் இவ்வளோ விட்டு வச்சிருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. எங்கே போனமா கடந்து எந்த காக்கா குருவி திங்குதோ. ஆயி அப்பனா இருந்து கல்யாணம் செஞ்சு பார்க்கத்தான் கொடுத்து வைக்கல, கருமாதியாவது செஞ்சு வைப்போம். தம்பி ராசு, தபால் வந்திருக்கு. யார்கிட்ட இருந்து? உங்கள் தங்க ரத்னா கிட்ட இருந்துன்னு நினைக்கிறேன். ஆமாம் தம்பி, அந்த ரீனா பொண்ணு இப்போ உங்கள் அத்தை வீட்டில் தானே இருக்குது. ஏன் கேட்குறீங்க? இல்லை, புஸ்தகம் வந்திருக்குது, கொடுக்கணும். வேணா நான் கொடுத்துட்றேன். வேணாம் தம்பி, நானே கொடுத்துட்றேன். அதானே என் வேலை. ஆத்தா, ஆத்தா, அப்பா, ஆத்தா, லக்ஷ்மி உயிரோட தான் இருக்காளா? என்ன சொல்ற? ஆமா ஆத்தா, ரத்னா லெட்டர் போட்டிருக்கா. அவங்க டவுன்ல தான் இருக்காங்களா, சந்தோஷமா இருக்காங்களா? ரத்னா போய் பார்த்தாளா? அவங்க என்னைக்கே ஊருக்கு வராங்களா? என் மாவ பண்ண தப்பா மன்னிச்சிட்டப்பா. பார்த்தாயி வாங்க ஆன முடியாரு, அவனுக்கு என்ன? ஓ சரியா, என் மாமா எதையோ பார்த்து பயந்துருக்கான். கருப்பு பேரை சொல்லி மந்திரிச்சு விபூதி போடுங்க ஐயா. பச்சை புள்ள இல்லையா, கனாயினா கண்டிருப்பான். ரொம்ப பயந்துருக்கான் போல இருக்க. இருத்தாய் தாய்த்துக்க. நான் தாண்டா கருப்பு வந்திருக்கேன். பாலகனோடு என் சன்னதி வந்தவளே, அவன் எதை பார்த்து பயந்தான்னு தெரிஞ்சதில்ல. வாழ்ந்து கெட்ட அந்த வீட்டுல அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்தவளோட ஆவி அலையுதடி. பேராசை பிடிச்சு என் கையால செத்த அவளுக்கு பேயா அலையணும்னு சாபம் இருக்குதடி. 30 வருஷம் அவ பேயா அலையணும். அவளால ஒசந்த அந்த வீடு அவ ஆவியாலேயே மண்ணேடா போகணும். அந்த கேடு கெட்டவளுடைய ஆவி இனி தனியா அலையணும். யாருமே அந்த வீட்டு பக்கம் போகக்கூடாது. இது கருப்ப நான் போடுற உத்தரவு.
என் சொல்ல மீறினா அனலா தகிப்பேன். சாட்டை எடுத்து வந்து சௌக்கியத்தை கெடுப்பேன். சித்தம் மீறினா ரத்தத்தையும் குடிப்பேன். சாமி என்னென்னவோ சொல்றீங்க சாமி. 3 உசுரை பழி வாங்கினதுக்கு அப்புறமும் ஆத்திர அடங்கலையா? காத்து நிக்க வேண்டிய நீயே இப்படி பேசலாமா சாமி? நான் பேசலடி, நீதிக்காக எங்கிட்ட முறையிட்டவங்களுடைய நியாயம் பேசுது. இத்தனை நாள் பொறுமையா இருந்து காத்து வந்த என்ன பெருமையா நினைச்சு வேடிக்கையாக்கிடுச்சு உன் குடும்பம். உன் குடும்பத்துல சிரிக்கி ஒருத்தி சிரிச்சு என்ன ஏசிட்டா. அந்த அரக்கையுடைய தலைய அறுத்து தள்ளிட்டேன். இன்னும் நான் இருக்கிறது உங்க குடும்பம் நம்பல. நான் இட்ட கட்டளைக்கு செவி சாய்க்கல. என் சொல்லையும் மீறி அந்த இடத்துல புதைச்சது குத்தம். அந்த குத்தத்துக்கு தண்டனையா இப்ப இந்த பாலகனுடைய உசரை எடுக்க போறேன். சாமி ஐயோ சாமி, நீ சொல்றபடிலாம் நாங்க கேக்குறோம். நீ சொல்றபடி நான் கேக்குறேன். என் குடும்பத்தையும் கேட்க வைக்கிறேன். என் மகனை ஒண்ணும் பண்ணிடாத சாமி. என் மகனை ஒண்ணும் பண்ணிடாத. கேட்கிறியா? நல்லதோ கெட்டதோ இனி நான் சொல்றதுதான் உன் குடும்பத்துக்கு. சாவும் வாழ்வும் கூட ஏன் முடிவு தாண்டி. பயந்த பாலகம் மீளணும்னா, வாரிசு நிலைக்கணும்னா கட்டுப்பட்டு கற்பூர சத்தியம் செய். இல்ல சத்தியம் சாமி, சத்தியம். நாங்க கட்டுப்படுறோம். என் மகனை ஒண்ணு செஞ்சிடாது. இனிமே ஒன்ன கேட்காம ஒரு மடக்கு கஞ்சி கூட நாங்க குடிக்க மாட்டோம். சத்தியம் சாமி, சத்தியம். ஏம்மா, போஸ்ட்மேன் ஏதோ லெட்டர் கொடுத்துட்டு போனாரு போல இருக்கு. ஆமா ஆண்டி, நான் எழுதின கதையெல்லாம் பத்திரிக்கையில வந்திருக்கு. அதோடைய காப்பீஸ் காட்டு. பிரிக்காம கூட அப்படியே வச்சிருக்க. பிரிக்கணும் ஆண்டி. நான் இந்த விடுகதையை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். ஏமாற போற. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமாம்மா, வேண்டாத வேலை செஞ்சா ஏமாந்து தானே போகணும். என்ன ஆண்டி, என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா டிஸ்கரேஜ் பண்றீங்க. வேண்டாம்மா விட்டுரு. இவர் தான் எவ்வளோ சொன்னாலும் கேட்காம கிட்டத்தட்ட 20 வருஷமா தேடிக்கிட்டு இருக்காரு. இவருக்கே கிடைக்கல. நீ இப்போ வந்திருக்க. அது எப்படிமா அவ்வளோ சீக்கிரத்தில் நகையெல்லாம் கண்டுபிடிச்சவன் நம்புற? ஆண்டி, மனுஷன் தோணின காலத்துல இருந்து பறக்கணும்னு ட்ரை பண்ணான். கடைசியில் 2 பேர் வந்து ஜஸ்ட் ஒரு 10-15 வருஷம் ட்ரை பண்ணி ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சாங்க. இப்போ நம்ம எல்லாரும் பறக்கிறோம்ல, அப்படிதான் இதுவும். கரெக்ட் கரெக்ட். அதே ஏரோப்ளேனில் போய் தான் அணுகுண்டு போட்டு வந்தாங்களாம். நான் படிச்சிருக்கேன். இருங்க இருங்க, இப்போ என்ன சொல்ல வரீங்க? அந்த பொன்பான நகைங்கெல்லாம் கிடைக்காத வரைக்கும் இந்த ஊரில் நிம்மதி இருக்கும்னு சொல்ல வரேன். இதில் உன் கதை எங்கே வந்திருக்கு? ரீனா. வா ராஜேந்திரன். ராசு வாப்பா, உள்ள வா. ரீனா, இது பாத்தியா? என்ன ராசு, என்ன லெட்டர் இது? ஒன்றும் இல்லை ஆண்டி, எல்லாம் நல்ல விஷயம்தான். லக்ஷ்மியும் சண்முகமும் டவுன்ல கருப்போட ஆசீர்வாதத்தோட சௌக்கியமா இருக்காங்க அப்படின்னு நேர்ல பார்த்த ரத்னா லெட்டர் போட்டிருப்பா. 2 பேரும் கிளம்பி ஊருக்கு வராங்க அப்படின்ற சந்தோஷமான விஷயத்தை எடுத்துக்கிட்டு ராஜேந்திரன் வந்திருக்கான். கரெக்டா ராஜேந்திரன்? உனக்கு எப்படி இதெல்லாம்? டவுன்ல ஏன் கஸ்டடியில இருக்கவங்க என்ன செய்யறாங்க, என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியல. எப்படி? ராசு, நிஜமா ராசு, லக்ஷ்மி நல்லபடியா இருக்காளா? ஆண்டி, நீங்க ஏன் பயப்படுறீங்கன்னு தெரியுது. அந்த 48 நாள் கேடு தானே, அதையெல்லாம் தாண்டி இன்னையோட 52 நாள் ஆகுது. அவங்க சௌக்கியமா இருக்காங்க. எனிவே ராஜேந்திரன், இப்ப நீ என்ன செய்ய போற? 48 நாள் தாண்டியும் அவங்க உயிரோட இருக்காங்க. கருப்புன்னு ஒண்ணு இருந்தா அவங்க செத்துருக்கணும்ல, சாகலையே. சொல்லு, என்ன செய்ய போற? நான் நீ என்ன சொல்றியோ அப்படியே செய்றேன் ரீனா. என்ன சொன்னாலும் செய்வியா? அப்போ
செல்லியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. ஆமா ராஜேந்திரன், உங்க கருப்புசாமிக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அதான் விருப்பம். செல்லி நல்ல பொண்ணு, உன் மேல உயிரே வச்சிருக்கா. அதனால தான் சொல்றேன். தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க கருப்புசாமி அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்க. அவளை ஏமாத்திராத. ஏமா அவங்கிட்ட ஏன் இப்படி பேசுன? எப்படி? அவனுக்கு தான் இந்த கட்டாய கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. அப்படியா? என்ன அப்படியா? என்னம்மா என்னையும் ஆழம் பாக்குறியா? இல்ல ஆண்டி, அவனுக்கு இஷ்டம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரியும்ல, அவன் உன்னையே சுத்தி சுத்தி வரானே, அதுக்கு என்ன அர்த்தம் புரியுதா? புரியுது, அதனால தான் அப்படி பேசினேன். ஆண்டி, எங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற இந்த உறவு, பற்றுதல், வாட் எவர் இட் இஸ், அதுக்கு ஒரே ஒரு பேர் தான் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு. அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. இது அவனுக்கு புரியுதா? புரியணும், புரிஞ்சுக்கணும். ஓஹோ, இத புரிய வைக்கதான் அப்படி நான் எதை சொன்னாலும் செய்வியான்னு கேட்டியா? ஆண்டி, அவன் கேரக்டர் அப்படி. கோவப்பட்டாலும் கெஞ்சினாலும் செய்ய மாட்டேங்கிறான். சீண்டி சீண்டி சொன்னாதான் எதையுமே தைரியமா செய்யறான். ஓஹோ, ஊரை எதிர்த்துக்கிட்டு அவனை உன் வழிக்கெல்லாம் இழுக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் வளைக்கிறியா? சச்சா, என் வழிக்கு வர வைக்கணும்ன்றதுக்காக இல்ல, அவனை ஒரு தைரியமான ஆம்பளைய மாத்தணும்ன்றதுக்காக தான். இந்த மாதிரி தன்னை உபயோகிக்கிற ஒரு பொண்ண ஒரு ஆம்பளை என்னவா நினைச்சான்னா அவ வளைக்கிற வளைப்புக்கெல்லாம் வருவான்னு உனக்கு தெரியும்ல? தெரியும் ஆண்டி, நல்லாவே தெரியும். அப்புறம் ஏமா ஏன் இப்படிலாம் பண்ற? ஒரு ஃப்ரெண்டா அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதான் சொன்னனே, அவனை தைரியமான ஆம்பளையா மாத்தணும்னு. இது புடிமா? அது சரி, இப்ப மட்டும் ஏன் அவனை இப்படி உடைக்கிற? அவனு தைரியம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறியா? வந்திருக்கோம், கொஞ்சமாவது வந்திருக்கணும். இப்பதான் கருப்புசாமின்னு ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சே. அதான் அந்த 48 நாள் கெடுவெல்லாம் தாண்டி 2 பேர் வாழ்ந்து காட்டிட்டாங்களே. கணக்கெல்லாம் சரியா போட்டியாமா? 48 நாள் ஆயிடுச்சா? ஆண்டி, கணக்குல நான் எப்பவுமே சென்டம். அவங்க ஓடி போய் இன்னையோட கரெக்டா 52 நாள் ஆகுது. ஓடி போனதுலாம் இருக்கட்டுமா, அவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? எது கேக்குறீங்க? இல்ல, கருப்பு கணக்கு எப்பவுமே தப்பானது இல்ல. கல்யாணம் ஆனதுல இருந்தே 48 நாள் ஆயிடுச்சா? என்னம்மா பதிலையே காணோம்? ஆண்டி, நான் தப்பு பண்ணிட்டேன். அவங்க ஊரை விட்டு ஓடி ஒரு வாரம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி பார்த்தா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி என்னையோட 45 நாள் தான் ஆகுது. அப்படின்னா 48 நாள் ஆகலையா? இல்ல ஆண்டி, லக்ஷ்மியும் சண்முகமும் அவசரப்பட்டுட்டாங்க. அவங்க இப்ப இங்க வரக்கூடாது. என்னம்மா இப்பதான் கருப்பு இல்லைன்னு சொன்ன, திடீர்னு கருப்புக்கு பயப்படுற? கருப்புன்னு ஒரு தெய்வம் இல்லைன்னு தான் சொன்னேன். கருப்புன்ற போர்வையில மனுஷன் இல்லைன்னு சொல்லல. அந்த மனுஷன் மெயின்டைன் பண்ற அந்த 48 நாள் கணக்குக்குள்ள நாமளா வந்து மாட்டிக்கிறது முட்டாள்தனம். இப்ப என்ன செய்ய போற? லக்ஷ்மியும் சண்முகமும் இங்க வரவிடாம தடுக்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்ய போறேன். உடனே வேட்டக்காரமங்கலம் போறேன். குட் மார்னிங் டாக்டர் அம்மா. குட் மார்னிங். ஒரு எஸ்டிடி பண்ணிக்கிறேன். பண்ணிக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். ஹலோ, ஜெனரல் ஹாஸ்பிட்டல், கேஷுவாலிட்டி கொடுங்க. ஹலோ, கேஷுவாலிட்டியா? நான் ரீனா பேசுறேன், ஹவுஸ் சர்ஜன். அரவிந்த், ரத்னா யாராவது டியூட்டில இருந்தா கூப்பிடுங்க. டியூட்டில இல்லையா? ஆஃபா? நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் பேசுறேன்.
ஹலோ, யார் பேசுறது? நான் ரீனா பேசுறேன். ஜெயந்தியா? ஜெயந்தி, ரத்னா கொஞ்சம் ரூம்ல இருந்தா கூப்பிடேன். வெளியில போயிட்டாளா? சரி, மென்ஸ் ஹாஸ்டல் நம்பர் இருந்தா கூட. அங்க போன் ரிப்பேரா? சரி வச்சிரு. எவ்வளவு ஆச்சு? மொத்தம் 20 ரூபா ஆச்சுமா. சைக்கிள் உங்களுதா? ம். கொஞ்சம் தோட்டக்கார மங்கலத்துல விட்டுருங்க. வண்டி எடுங்க. என்னம்மா அதுக்குள்ளேயே வேட்டைக்காரமங்கலம் போயிட்டு வந்துட்டேன்? போகும்போது ஒரு டிராக்டர்காரன், வரும்போது ஒரு சைக்கிள்காரன். இப்போ எங்க கிளம்புற? ஃபோன் பண்ணி பார்த்தேன் ஆண்டி, யாரும் கிடைக்கல. அதான் நானே நேரா டவுனுக்கு போய் அவங்கள தடுக்கலான்னு பாக்குறேன். வரேன் ஆண்டி. ஆண்டி, திரும்ப வருவேன். டிரைவர், இதுக்கப்புறம் இப்போ டவுன்ல இருந்து ஏதாவது வண்டி இருக்கா? இல்லம்மா, வண்டி இனிமேல் சாயங்காலம் தான். நீங்க வேட்டைக்காரமங்கலம் போயிட்டு உடனே டவுனுக்கு கிளம்பிடுவீங்களா? ஆமாம்மா. கொஞ்சம் இருங்க, நானும் வரேன். அக்கா, எப்படிக்கா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன லக்ஷ்மி, இப்படி திடீர்னு கிளம்பி வந்துட்டீங்க? ஏன் சண்முகம், எதுக்கு அவசரப்பட்டு வந்தீங்க? அதான் 48 நாள் கெடுலாம் முடிஞ்சிருச்சுல. மண்ணா கட்டி, உங்களுக்கு கல்யாணம் நாள்ல இருந்து கணக்கு வச்சா இன்னும் 48 நாள் முடியல. 45 நாள் தான் ஆகுது. ஐயோ அக்கா, அப்படின்னா எங்களுக்கு ஏதாவது ஆயிடுங்கிறீங்களா? சிச்சி, பைத்தியம், எதுக்கு தேவையில்லாம பயப்படுற? இல்ல சண்முகம், எதிரியுடைய பலம் தெரிஞ்சு புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். நீங்க ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. அம்மா, நீங்க வரலீங்களா? நீங்க கிளம்புங்க, இதே வண்டியில போயிடுங்க. இல்ல இல்ல, நீங்க போலாம். என்ன ரீனா, நீங்களும் கருப்பை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்படி பயப்படுறீங்க? ஐயோ சண்முகம், நான் நம்புறது அது ஒரு மனுஷன், அதனாலதான் பயப்படுறேன். 3 நாள் கழிச்சு வாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே நடக்க சான்ஸ் இல்லை.
ஏன்னா அதுக்குள்ள ஊருக்கு ப்ரூவ் பண்ணிடுவோம். 48 நாள் ஆகியும் உங்களுக்கு ஒண்ணும் ஆகலைன்னு. இப்போ கிளம்புங்க. உங்களை தடுத்து நிறுத்ததான் நானே ஊருக்கு போறேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. என்னங்க வாங்க போலாம். அக்கா நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. வாங்க போலாம். ஓகே ஓகே. இப்போ என்ன, நாங்கள் உடனே போனோம் அவ்வளோதானே? ஆமா. எங்களை விட்டுட்டு போன வண்டி திரும்ப வரதுக்கு எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நான் இங்கே தானே வெயிட் பண்ணோம். இல்ல, நீங்க டிராக்டர் ட்ரக் எதையாவது பிடிச்சி உடனே போங்க. இருங்க. இந்த 1 மணி நேரத்தில் ஊருக்குள்ள எனக்கு ஒரு சின்ன முக்கியமான வேலை இருக்கு. இங்கே வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த வேலையை முடிச்சுக்கிறேனே. அப்படி என்ன வேலை? ஷோ சொல்கிறேன் வாங்க. சண்முகம், இந்த 1 hourல கூட உங்களுக்கு ஏதாவது நடக்கலாம். நீங்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கீங்களே, அப்புறம் என்ன? வாங்க. இதை கொளுத்துறதுக்கு அங்க போகணுமா? சரியான வேலைக்காரன் தானே. ராஜமணிக்கா பாரு, நீ வீட்டுக்கு வர்ற நேரம் வீடே ஜகஜோதியா இருக்கு. என்ன இன்னைக்கு? இன்னைக்கு கார்த்திகை தீபம் தம்பி. ஓ நல்லது நல்லது. அண்ணே இது யார் தெரியுதா? தெரியல தம்பி. என்ன நீ நம்ம மாடக்குளம் மைனர் ராஜமாணிக்கம். அப்படியா? ஊர்ல அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா தம்பி? உங்களதான். வீட்டுல எல்லாரும் சௌக்கியமான்னு கேட்டேன். வீட்லையா? வீட்டில் எல்லாரும் சௌக்கியம் தாங்க. அண்ணே மைனருக்கு காப்பி தானே ஏதாவது கொடுங்களேன். வா ராஜமணிக்கா, அப்படி உட்காந்து பேசுவான். பரவாயில்ல, நான் இங்கே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, இப்போ வந்துடுறேன். அண்ணே அத்தை, அத்தை நான் கொளுத்துட்டோமா? வேணாம், நீ போய் அந்த எண்ணெய் எடுத்துட்டு வா. தம்பி, அந்த புள்ள தண்ணி போட்டுட்டு வந்திருக்காப்புல இருக்கு. ஆமாண்ணே, மைனர் பெரிய கை இல்லையா, ஒரு பார்ட்டி வச்சேன் அதான். ஆமா, எங்க எது கூட்டிட்டு வந்த? அண்ணே ராசமாணிக்கம் வலுத்த கை, செக்கு தப்பான சொத்து, பெரிய இடத்து பையன் நம்ம ஊருக்குள்ள வந்திருக்கிறப்போ வீட்டுக்கு வான்னு சொல்லாம எப்படின்னு இருக்க முடியும்? சரி சரி, நீ போ, நான் காப்பி தண்ணி போட்டு கொண்டாரேன். பார்த்து பார்த்து எண்ணெயை கையில கொண்டு வச்சு எப்படியே ரச குதிப்பாங்க. இங்கெல்லாம் பாரு காலியா இருக்க, ஊத்து. அண்ணே காப்பியை சிவகாமிகிட்ட கொடுத்து அனுப்புங்க. என்ன ராசமாணிக்கா, என் தங்கச்சி எப்படி இருக்கா? அட்டகாசமாக இருக்க வங்களே, நீ சொன்ன மாதிரியே. அப்புறம் என்ன, என் தங்கச்சி உனக்கு, உன் தங்கச்சி எனக்கு தான். அதனால் என்ன செஞ்சுட்டா? என்ன செல்லகளே, கார்த்திகை தீபமா? என்ன பங்காளி, உன் தங்கச்சியோட கொஞ்சம் தனியாக பேசணும். ராஜமாணிக்கம், சிவகாமி ரொம்ப சூதானமான பொண்ணு, நாம தான் பார்த்து பக்குவமாக நடந்துக்கிறோம். ஆத்தா சிவகாமி, கோவிலுக்கு கிளம்பல, சொக்க பண்ண கொடுத்துற நேரம் ஆச்சுமா. என்னன்னு இது, சிவகாமி இருக்கும்போது நீங்க எதுக்கா இந்த வேலையெல்லாம் செய்யறீங்க? அதனால என்ன தம்பி, உனக்கு ஒரு பொஞ்சாதி வர வரைக்கும் இதெல்லாம் நான் தானே செஞ்சாகணும். உங்க வாய் முகூர்த்தம் சீக்கிரமே நடக்கட்டானே. என்னடா சித்தி வேணுமா? வரேன். நீ ராசு, நீ வரலையா கோவிலுக்கு? சொக்கப்பண்ணா கொளுத்த போறாங்க.
ஐயா ஐயா பிரசிடண்ட் ஐயா, உங்க இளைய மாவளும் வாத்தியார் மாவனும் ஊருக்குள்ள வந்துட்டு இருக்காங்க ஐயா. வாடா கண்ணே. இலே சண்முகம் வந்துட்டியாவே? அட பாவி மாவனே, எல்லாரும் இப்படி தவிக்க வச்சுட்டு போயிட்டியாவே. ஏலே, நான் உன்னை வேலைன்னு சொல்லி தானே அனுப்பிச்சேன். ரெண்டு பேரும் கண்ணால கட்டிட்டு வந்து நிக்கிறீங்க. கருப்பை மன்னிச்சு விடுச்சு வாதேரியா. குறவு என்ன? உள்ள வான்னு கூப்பிடுங்க. உள்ள வாங்க. அந்த புள்ளையும் உள்ள வர சொல்லு. வாம்மா. ஒரு நிமிஷம். நான் இங்கே வந்தது, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, எங்கள் கல்யாணத்தை ஏற்றுங்கன்னு உறவு பாராட்ட வரல. உங்கள் பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போகலான்னு வந்தேன். இல்லைங்க. இல்லை சண்முகம், என்னலே சொல்ற? ஆமாம்ப்பா, எனக்கு இந்த பொண்ணு வேணாம். எதுக்கு? ஏன்? நான் கூப்பிட்ட உடனே என் கூட ஓடி வந்தால, வேற எவனாவது கூப்பிட்டா அவனோடய ஓடி போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? நீங்க பேசாதீங்க, இது எங்க சொந்த விஷயம். இலே, தொட்டு தாலி கட்டி 48 நாள் குடும்பம் நடத்திருக்கவே, கல்யாணம் என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? இந்த தாலியை கட்டி குடுத்தம் நடத்திருக்கேன்ல, கல்யாணம்னா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏ லட்சுமி, இந்த தாலியை கட்டினது யாரு? நான் தானே கேக்குறேன்ல? ஆமாங்க. நான் தானே? கல்யாணம்னா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும்பா. இலே சண்முகம், என்னவே இப்படி செஞ்சுவிட்ட? கட்டின தாலியா கட்டினவனே அறுத்தறிகிறது பெரிய கொடுமையிலே. ஏன்ல இப்படி செஞ்ச? கேட்கல, சொல்லுவே. இதுக்குதானா காதலிச்சு ஓடி போய் கண்ணாலம் கட்டிக்கிட்ட? அப்படிதான் வச்சுக்கீங்களா? அப்படித்தான் வச்சுக்கிறதா? என்னவே சொல்ற? சும்மா இருக்குப்பா. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கத்துறீங்க? என்ன ஆயிடுச்சா? இல்லே பாவி பாவி, எவ்வளவு பெரிய பாதகத்தை செஞ்சு போட்டு என்ன ஆயிடுச்சுன்னு கேக்குற? அடுக்குமாலே இது? அடுக்கும், நல்லாவே அடுக்கும். அந்த ஆனமுடியா குடும்பம் நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச கொடுமைக்கு நான் செஞ்சது கம்மி தான். என்னலே சொல்ற? ஆமாப்பா, நம்ம குடும்பத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் நடக்காமலே கொலை பண்ணாங்கல்ல, அவங்க குடும்பத்துல ஒரு பொண்ணு வாழ வெட்டியா இருக்கட்டும். சண்முகம், அத்தை, சித்தப்பா, மாமா, அப்பா, அம்மா, அண்ணன், தங்க நிறைஞ்ச குடும்பமா அவங்க வாழ்றாங்கல்ல, எனக்கு அந்த வாழ்க்கை கிடைச்சதா இல்ல நீங்க தான் வாழ்ந்தீங்களா? என்னவே ஏதேதோ விளங்காம பேசிக்கிட்டு இருக்க. போதும்பா, அடிச்சதெல்லாம் போதும். எனக்கு எல்லாம் தெரியும்பா. நீங்க யாரு, அந்த ஆனமுடியா குடும்பம் நம்ம குடும்பத்துக்கு என்ன செஞ்சது, பதிலுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க, எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க முடிக்காம விட்டதுதான் நான் இப்ப ஆரம்பிச்சிருக்கேன். சண்முகம், உனக்கு யாருல இதெல்லாம் சொன்னது?
வீரபாகு எல்லாத்தையுமே சொல்லிட்டான். சண்முகம் வேண்டாலே, இந்த பாரு, நானே எல்லாத்தையும் விட்டு இருக்கேன். நீ பழி வாங்குறத நினைச்சுக்கிட்டு பாவம் அந்த புள்ளைய இப்படி ஒரு காரணம் காட்டி ஒதுக்கி தள்ளுறது நல்லது இல்லைல்ல. வேண்டாம், இந்த கருப்பு பூமியில் அப்படி நடக்கக்கூடாதுவே. கருப்பு ஒன்ன மன்னிக்காது. அதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு. அப்படியே இருந்தாலும் கருப்பை எடுத்து நான் கல்யாணம் பண்ணிட்டேன்ல, அந்த தப்பை தான் நான் திருத்திக்கிட்டேனே. உங்க கருப்பு என்ன மன்னிச்சு விட்டுரும். இப்படி செய்யறது தப்ப திருத்திக்கிறதாடா? அநியாயமா பேசாதல்ல. பாவம் அந்த புள்ள லட்சுமி, அதை தண்டிச்சிடாத. இங்க பாருங்கப்பா, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பம் செஞ்ச தப்புக்கு அந்த குடும்பத்துக்கு நான் கொடுக்குற தண்டனை இது. வேணால, அதுக்கு தான் கருப்பு அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருச்சு இல்ல. பத்தாது, இன்னும் வேணும். இலே 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 சண்முகம், இந்த வாத்தியார் வரதராஜனுக்கு இப்படி ஒரு மௌனா, அப்புறம் நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? போருப்பா, ஊருக்காக நீங்க வச்சிட்டு இருக்க பேரை எங்கிட்டையும் சொல்லாதீங்க. காசின்னு உங்க உண்மையான பேரை சொல்லுங்க. என்னையும் காசி மகனா வாழ விடு. வரேன். சண்முகம், எங்கல போற? எங்கிட்டையும் சொல்லாம மறைச்சு வச்சிருக்கீங்களே. மிஞ்சி இருக்கிற ஒரே உறவு எல்லாமா இருக்கிற என் பாட்டி, அவங்கள பார்க்க போறேன். பார்த்து பாட்டி, நான் தான் உன் பேரை வந்திருக்கேன், நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். வரேன். சண்முகம், இந்த பாரு, இருட்டுடுச்சு. நீ எப்படியும் கருப்பு கோயில் வழியா தான் போய் ஆகும். இந்நேரத்தில் அப்படி போறது நல்லது இல்லைல்ல. வேணாம், நான் சொல்றது கேளுடா சண்முகம். டேய், Thank you.